கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலையும், கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை கூட நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு துணை செய்வாராக. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7 மாதம் அளவும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் எதிர்பாராத காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால நாம் நிச்சயமற்ற நிலைமையில் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா, நிச்சயமாகவே என்ன செய்யும், முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எதில் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, இப்படி நம்பிக்கை வீண் போகாது என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை கவனிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த 23வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதனுடைய முந்தின வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம்னு சொன்னால் அதனுடைய ஒரு சில காரியங்கள் நமக்கு நம்ம புரியும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க 17 வாசிங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இப்போ இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும் பொழுது என்ன பொது மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே, ஆண்டவரிடம் எப்போதும் அச்சம் உள்ளவனாயிரு. அந்த வசனத்தை இந்த பொது மொழிபெயர்ப்பு சொல்லுது. அதாவது நல்லா இருக்கிற, வளமாய் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பாவிகளை பார்த்து நீ ஏக்கம் கொண்டு நானும் அவங்கள போல வாழணும், அவங்கள போல இருக்க போறேன்னு ஒரு நாள் ஏங்காத, நினைக்காத என்று சொல்லி அந்த வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது. நிறைய நேரத்தில் வாழ்ந்திருக்கிற, செழித்திருக்கிற, வசதியாக இருக்கிற, ஆடம்பரமாக இருக்கிற, ஐஸ்வர்யமாக இருக்கிற பிற ஜாதிகளை, அதாவது இயேசுநாதரை அறியாத பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பார்த்து நிறைய நேரம் நாம் ஏங்குகிறோம். அவங்க வீடு கட்டிட்டாங்க, மாடி கட்டிட்டாங்க, கோடி சேர்த்துட்டாங்க, நாங்கள் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஒரு பெரிய சுத்திர உயர்வு மேன்மை எனக்கு வரவில்லைன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அவர்களை போல நானும் பாவியை போல துன்மார்க்கமாக இருந்து விட்டால் நானும் அவர்களை போல ஒருவேளை இருப்பேனோ என்று சொல்லி நீ ஏக்கம் கொள்ளாதே. நீ கர்த்தருக்கு என்ன செஞ்சிரு, நீ ஆண்டவருக்கு எப்பொழுதும் பயப்படுகிறவனாயிரு. அப்படி ஏங்காதே, அப்படி நினைக்காதே, அது தவறு, அது கர்த்தருக்கு பிரியமில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமில்லை, அச்சம் உள்ளவனாய் ஆண்டவருக்கு பயப்படுறவனாய் இரு. பாவிகளுடைய செல்வத்தின் மேல, அவனுடைய உயர்வு மேல, ஆசீர்வாதத்தின் மேல நீ ஏக்கம் கொள்ளாத. நீ அப்படி ஆண்டவரிடத்துல பயந்து மாத்திரம் இருப்பேன்னு சொன்னா அப்பொழுது உன் வருங்காலம் வனமானதா இருக்குங்கிறாரு கர்த்தர். இதுவரைக்கும் உன்னுடைய இதுவரைக்கும் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை, உன் வாழ்க்கையில வளமானது, செழிப்பானது, உயர்வானது, மேன்மையானது வராம இருக்குன்னு சொல்லி இனிமேலும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்காத. கர்த்தரிடத்தில் தொடர்ந்து பயந்து உண்மையாய் நீ இருப்பேன்னு சொன்னா உன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்? வளமானதாய், செழிப்பானதாய், உயர்வானதாய் மாறிவிடும். உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு உயர்வு மேன்மை வரல என்று சொல்லி துன்மார்க்கர் மேல பாவி மேல ஏக்கம் கொள்ளாத, அவன் வளத்தின் மேல செழிப்பின் மேல ஆசீர்வாதத்தின் மேல நீ ஏக்கம் கொண்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. நல்லா கவனித்துக்கோள். நீ தொடர்ந்து ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறதுனால, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையா நேர்மையா இருக்கிறதுனால, ஒருவேளை நீ ஏழையை போல, ஒருவேளை பெரிய உயர்வு இல்லாதவனை போல நீ காணப்படலாம். இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சது ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பானதாய், உயர்வானதாய், மேன்மையானதாய் ஆமே இந்த நாளிலிருந்து மாற்ற ஒரு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை செழிப்பாக்குவார், கர்த்தர் என்னை அமைச்சர் மேன்மையான வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை, நீர் பாய்ச்சலான தோட்டம் போல, வற்றாத நீர் ஊற்ற போல என் வாழ்க்கையை மாற்றுவார் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல நிச்சயமாகவே என்ன சொல்லியிருக்கிறாரு? நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க நிச்சயமாகவே அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி வருது. நிச்சயமாகவே அப்படின்னா என்னங்க? நிச்சயமாகவேன்னா என்னன்னா கட்டாயமா நடக்கும், கண்டிப்பா நடக்கும், அது நடக்காமே போகாது அப்படிங்கிறத வாக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல இயேசுநாதர் மெய்யாகவே அப்படி சொல்வார். அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமா அது என்ன செய்யும்? நடந்தே தீரும் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா நிச்சயமாகவே அப்படின்னு என்ன அர்த்தம்? நடந்தே தீரும். உங்கள் வாக்குத்தத்தம், உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் நிச்சயமாகவே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இருக்கிற மாதிரி, இதுவரைக்கும் இருந்த மாதிரி நீங்க இனி இருக்க போறதில்ல. இனி மேன்மையாய், உயர்வாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் நீங்க இப்போ இருந்தவதை விட நீங்க உயர்வாய், மேன்மையாய், நிச்சயமாய் இருக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாகவே என்று சொல்லுகிறது. இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா நிச்சயமாகவே அப்படி சொல்ற வார்த்தைக்கு ஆணையிட்டு சொல்றாரு. சத்தியமாகவே, சத்தியமா நான் என்ன செய்றேன், உலக மனிதர்கள் சத்தியமா நான் சொல்லுகிறேன் அப்படிம்பாங்க. அப்படி என்ன செய்றாங்க? ஆணையிடுறாங்கன்னு அர்த்தம். சத்தியமா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆணை. சத்தியமா சொல்றேன் அப்படின்னா நீங்க சத்தியம் பண்ண கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. உள்ளதை உள்ளதென்று, இல்லாதென்று என்ன செய்யுங்க சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது பாபமா இருக்கும் அப்படி சொல்லிட்டாரு அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரே யாருக்கு, கர்த்தர் யாருக்கு வாக்கு பண்ணினார், ஆணையிட்டு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கும் ஆணையிட்டு கொடுத்தார். ஆமாவா இல்லையா? ஆமா. பாருங்க, ஆதியாகம புத்தகம் 22வது அதிகாரம் 17-18 ஒரு வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமா, இங்க பாருங்க, ஆதியாகமம் 12 அழைக்கும் போதும் அவர் என்ன செய்தார்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தேன், நீ பெருமைப்படுத்துவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, அப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு முன்னமே அவர் சொல்லி இருந்தாரு. ஆனாலும் மறுபடி தன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை பலியிட அவன் வந்த பொழுது, பலியிடுறதுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து அவன் பலியிடுறதுக்கு அவன் நிழலாட்டமா அவன் செய்த பொழுது அவனை கர்த்தர் தடுத்து நிறுத்து ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். காண்பித்ததுக்கப்புறம் என் சொல்லுக்கு நீ என்ன செஞ்ச? கீழ்ப்படிந்த. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்வளவு காலம் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம். ஏன் கர்த்தருக்கு ஏன் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? அவர் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். மனுஷனுடைய சொல்லுக்கோ, நம்முடைய மாம்சத்தின் யோசனைக்கோ, மற்றவர்களுடைய பேச்சுக்கோ, வார்த்தைக்கோ நம்ம கீழ்ப்படியாம முழுவதும் யாருடைய சொல்லுக்கு நாம கீழ்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். என்ன இன்னும் விவரம் இல்லாதமா இருக்குது? இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் போய் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, இயேசுநாதர் சொன்னாருன்னு இருக்கிற அவர் ஒரு பக்கம் சொல்லுவார், விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பக்கம் நீ கிரியை செய், நீ முயற்சி செய். ஆமாவா இல்லையா? நீ முயற்சி செய், நீ உன்னுடைய காரியத்துல என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் ஒரு பக்கம் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு பக்கம் உயர்த்துவார், ஒரு பக்கம் என்ன செய்வார்? எல்லா காரியத்தையும் செய்வார். நீ ஒரு பக்கம் முயற்சி செஞ்சுட்டே இரு அப்படின்னு நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. மனிதர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க, சுற்றியுள்ளவர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா இங்க ஆபிரகாம் யாருடைய ஆலோசனைக்கும் கீழ்ப்படியல, யாருடைய ஆலோசனையும் கேட்கல. ஈசாக்கும் யாருடைய ஆலோசனையும் கேட்கல. கர்த்தர் இந்த தேசத்துல குடியிருன்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவர் வார்த்தை மேல முழுவதும் 100க்கு 100 நம்பிக்கை வச்சான்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமும் உன் மகனை பலி கொடுன்னு சொன்னேன், அவருடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கல. அவன் என்ன செய்தான்? அந்த வார்த்தையை நம்பி அப்படி முழுமையாய் வந்து ஒப்பு கொடுத்தான். பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, ஆமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை உன்னையும் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சுத்திர வசனம் 18 சொல்றாரு பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். என் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாய். இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன அறிஞ்சிருக்கிறேன். எப்போ? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியும் போதெல்லாம், என் வாக்குக்கும் என் வாக்கு தத்துவத்துக்கும் நீ கீழ்ப்படியும் போதெல்லாம் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் செய்து முடிப்பேன். இது மனுஷனுடைய புத்திக்கு, யோசனைக்கு, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு, சூழ்நிலைக்கு, உன்னுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இது சாத்தியம் அல்லாததா இருக்கும், இது முடியாததா இருக்கும், இது நடக்காததா இருக்கும், இது மாறவும் செய்யாது, கிடைக்கவும் செய்யாதுன்னு எல்லாரும் முடிவு கட்டிடலாம். எல்லாரும் உன்னை பார்த்தா விவரம் இல்லாதவர்களை நினைக்கலாம், உன்னை அற்பமாய் பார்க்கலாம். ஆவிக்குரிய தலைவர்களும், ஆவிக்குரிய நண்பர்களும், ஆவிக்குரிய ஊழியர்களும், ஆவிக்குரிய சக விசுவாசிகளையும் பார்த்து நீ இவ்வளவு என்ன செய்கிற, நம்பிக்கையா இருக்கிறன்னு சொல்லுகிறிய, ஒரு சில முயற்சிகளை நீ செய்ய என்று சொல்லி உன்னை என்ன செய்யலாம், பலவிதமான ஆலோசனைகள் உன்னை நெருக்கலாம். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதும் நம்பி இரு, கர்த்தர் நன்மைகளை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மனுஷனுடைய ஆலோசனைகளையும் மனுஷனுடைய ஆணைகளும் மனுஷனுடைய உறுதிப்பாடுகளும் மாறிவிடும். ஆனா கர்த்தர் சொன்னா அது நிச்சயமா நடந்தேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க எதை நம்பி வந்திருந்தாலும் ஏமாந்துருவீங்க. ஆனா கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் முழுமையாய் நம்பி வந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏமாற்றமும் வராது, உங்க வாழ்க்கையில குறைவும் வராது, உங்க வாழ்க்கையில தோல்வியும் வராது, உங்க வாழ்க்கையில் நிந்தையும் அவமானம் ஒரு நாள் வரும்போது வரவே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே வசனத்தை தான் எபிரேயர் 6:14 சொல்லும்போது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அவனை பெருக பண்ணுவேன்னு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அப்படிங்கிற மென்ஷன் பண்றாங்க. அப்போ நிச்சயமா அப்படின்னாலே ஒரு பிராமிஸ், ஒரு வாக்கு கொடுக்கிறார், வாக்கு தத்தம் பண்றார், அதாவது ஆணை இடுகிறார். நம்முடைய பாசம் சொன்னா சத்தியம் பண்ணி அங்க சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப இந்த நாளில் கர்த்தர் என்ன செய்ய, நான் தாவீதின் பேரில் என்ன செய்தேன், என் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன், தாவீதுக்கு என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல. தாவீதுக்கும் ஆணையிட்டு கர்த்தர் கொடுத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்கு தத்தம் என்று சொன்னா ஆண்டவர் நம்ம பிராமிஸ் பண்ணுகிறார், இந்த வார்த்தை நிச்சயமா நடக்கும்ங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எதற்காக நம்பி இருக்கிறீங்க? எதை எதிர்பார்த்திருக்கிறீங்க? பெருக்கத்திற்காகவா, உயர்வுக்காகவா, மேன்மைக்காகவா, அவருடைய மகிமை வெளிப்படும்படியா, கர்த்தரே தெய்வம் நிரூபிச்சு காண்பிக்கவா, ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணும்படிக்கு நீ எதை நம்பி கொண்டிருக்கிறாய், எதற்காய் காத்து கொண்டிருக்க, அது நிச்சயமாய் உன்னை கொண்டு நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது ஒரு நாள் தடையாக போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நிச்சயமாகவே என்று சொன்னா கட்டாயமா அது நடந்தே தீரும் என்கிற வாக்கை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, சூத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார் தெய்வம். அப்புறம் பாத்தீங்கன்னா முடிவு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னன்னா நிச்சயமா அது நடக்கும், முடிவு உண்டு. என்ன? எதிர்பார்த்த நல்ல முடிவை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் நல்ல முடிவை தான் எதிர்பார்ப்போம், நன்மையானவைகளை தான் எதிர்பார்ப்போம். ஒரு நாளும் தீமையானதை நாம் எதிர்பார்க்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நன்மையானதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நல்லவைகளை கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்லதும் நன்மையும் தந்து இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி. கட்டாயமா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்த அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி, ஒரு எழுப்புதல், உயர்மிக்கு என்னை கொண்டு வருவார். என்னை பெருக வைப்பார், என்னை பழுக வைப்பார், என் பெயரை பெருமைப்படுத்துகிற தெய்வம் நிச்சயமா இதுவரை செய்த பிராமிஸ்களை, வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன். ஸ்தோத்திரம். வாக்கு தத்த
நாம் சொல்லுவோம் வாக்குத்தத்த ஆராதனை பிராமிஸ் பண்றது அப்படின்னு வரும். வாக்குத்தத்தம்னா பிராமிஸ் பண்றது. பிராமிஸ் பண்றேங்க, உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேங்க, கட்டாயமா செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை பாருங்க, இப்போ நாம நினைக்கலாம், சரி கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குது, நான் முழுமையா நம்புறேன், நான் துன்மார்க்கரை பார்க்கல, கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறேன், சூழ்நிலை நிலைமையை பார்க்கல, அவரவே என்ன செய்யறப்ப அவர் பயந்து நம்பி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி இருந்தும் என்னுடைய ஆரம்பம், என்னுடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? யோசித்து கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க அநேக நேரம் நினைத்து கொண்டிருக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நம்ம துவக்கத்தை தான் பார்க்கிறோம். இது வரைக்கும் என் ஊழியத்துல என் துவக்கம் எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் தொழில் இப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் இப்படி துவக்கமே இப்படி இருக்குது. உலகம் சொல்லும் முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி என்ன செஞ்சிருமோ, ஒருவேளை ஆயிடுமோ என்று சொல்லி நாம குழம்புவோம் முடிச்சோன்னா, உலகத்துக்கு அது என்ன செய்யலாம், அது துவக்கம் எப்படியோ முடிவும் அப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லதுன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால துவக்கத்தை பார்த்து சோர்ந்து போய் விடாதீங்க. 8 என்று சொன்னால் புதிய துவக்கம் என்ற அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய துவக்கத்தை இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதோ புதிய காரியத்தை செய்கிற, முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நான் இன்றையிலிருந்து புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அப்போ உங்களுடைய துவக்கம் இப்ப அற்பமாய் இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம், பலவிதமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கையில கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த துவக்கத்தை பார்த்தா ரொம்ப அற்பமா இருக்கு, மனுஷருடைய பார்வையில அற்பமா இருக்கு. ஆமே, உங்க சுற்றில உள்ள பார்வையில அற்பமா இருக்கு. ஏன் உங்களுடைய பார்வையிலேயே அது அற்பமானதை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்பத்தை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிற, அற்பத்தை பார்த்து மனம் அடிவாகி இருக்கிற, இது அற்பமாய் இருக்கிறது, எல்லாருடைய பார்வையில் இது அற்பமான காரியமாய் இருக்கிறதே என்று யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னேன். கர்த்தரால, கர்த்தருடைய ஆவியானவரால உன்னுடைய அற்பத்தை அவர் சம்பூர்ணமா மாற்றுகிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இது போல எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஆரம்பம் அற்பமாய்த்தான் இருந்தது, ஆரம்பம் ரொம்ப அற்பமாய் இருந்தது. நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ரொம்ப அற்பமா இருந்துச்சு, ஆனா முடிவு ரொம்ப சம்பூர்ணமா இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அத ஆமை சோத்திர யாக்கோபை சொல்லுகிறார். ஆதியாகமம் 49 26வது வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அதாவது என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு சொல்லுகிறார், இங்க யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லும்போது சொல்றாரு, உன் தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய மகன் சொல்ல, உன் தகப்பனாகிய உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அதாவது ஆபிரகாம் என்கிற என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட ஈசாக்கு என்கிற தன் பிதாவாகிய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை விட எப்படி இருந்துச்சு? மேற்பட்டதாய் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை காட்டிலும், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் என்னுடைய ஆசீர்வாதம் மேற்பட்டதாய் இருந்தது என்று சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்று சொன்னா, தன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து போகும்போது வெறும் கோலும்
தடியமாத்தான் போனார், ஒன்றும் கொண்டுட்டு போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, போய் பார்த்தீங்கன்னா அங்க 14 வருஷத்துல பெரிய ஒன்றுமே இல்லை. 14 வருடம் 2 மனைவிக்காகவே வேலை செய்தாரே தவிர ஒரு ஆடு கூட அவருக்கு கிடைக்கல. 14 வருஷமும் ஒன்றுமில்லை. தகப்பனுடைய வீட்டில இருந்து போகும்போதும் ஒன்றுமில்லாம போனாரு. மாமனார் வீட்டுல 14 வருஷம் வேலை செய்யும் போதும் ஒன்றுமில்லாம திறந்தார். அவருடைய துவக்கம் ரொம்ப அற்பமாய் இருந்தது. அவர் துவக்கம் ரொம்ப அற்பமானதா இருந்தது. ஆனா அந்த அடுத்த 6 வருஷத்துல கர்த்தர் அவர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 ராஜாக்களுடைய சொத்தை கொடுத்தார். தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, தன் தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஏசாவுக்கே வெகுமதிகளை கிஃப்ட்டுகளை கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் யாக்கோபு மாறினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசாவால பெருமை பாராட்ட முடியாது, ஈசாக்கால பெருமை பாராட்ட முடியாது, ஆனா யாக்கோபால பெருமை பாராட்ட முடியும். கர்த்தரே என்னை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாம் கூட தான் சம்பாதித்ததை கொஞ்சத்தை என்ன செய்தாரு? ஆமை சுத்திரம் இங்க கானான் தேசத்துக்கு வரும்போது கொண்டு வந்தார். சவதரித்த ஆடு மாடுகளை, வேலையாட்களை எல்லாத்தையும் கொண்டு வந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனா யாக்கோபு வெறும் கோலும் கையும் போனவன். ஆமை சுத்திரம் 2 ராஜாக்களின் சொத்தை பெற்று, ஆமை சுத்திரம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விட மேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றவனாய் இருந்தான். அதனாலதான் தன்னுடைய மகன்கள் 12 பேரை ஆசீர்வதிக்கும் போது குறிப்பாக யோசேப்பு ஆசீர்வதிக்க சொல்றாரு. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட, ஆமென், ஈசாக்கருடைய ஆசீர்வாதத்தை விட உன் தகப்பனாகிய யாக்கோபாகிய என்னுடைய ஆசீர்வாதம் நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் என் ஆசீர்வாதம் எட்டினது. அவ்வளவு மேன்மை உள்ளதா இருந்தது. தைரியமாய் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரங்க. அந்த ஆசீர்வாதம் தான் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் அவன் சகோதர விசேஷனுடைய உச்சந்தலின் மேலும் வருவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் எல்லா சகோதரர்களும் இன்னும் மேன்மையுள்ளவனா, மகிமையுள்ளவனா கர்த்தர் யோசேப்பை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராய் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, உங்க வாழ்க்கை, உங்களுடைய காரியம் எல்லாம், உங்களுடைய சூழ்நிலை அற்பமாக இருக்கிறத கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஆமே, உங்கள் சமகாலத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய, தேவ ஊழியர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நம்மை சோதரம் நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிற ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தைரியமாய் சொல்வீங்க, கர்த்தரே என்னை முழுவதும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்போ நம்பிக்கை யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்? யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம நம்பிக்கையை கொண்டிருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சங்கீதம் 34:8 சொல்லும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா நீங்க பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க என்ன செய்வீங்க? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நீங்க அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து உங்களால மாத்திரம்தான் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, பாருங்க. அது மாத்திரமில்ல, எரேமியாவில் 17:7 அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திரு. கர்த்தரே உன்னுடைய நம்பிக்கையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வை. உன்னுடைய நம்பிக்கையே கர்த்தரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த எரேமியா 17:7 சொல்லுது. அதை வாசிக்கலாம். 7:8. கர்த்தர் மேலதான் உன் நம்பிக்கை இருக்கணும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையில்
நாட்டப்பட்டதும். தண்ணீர் அப்படி கத்தர் மேலேயே நம்பிக்கையா வச்சு கத்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி இருக்கிறவன், கத்தர் மேல அவன் நம்பிக்கை வைக்கிறான். என் நம்பிக்கையே கத்தர் தான் சொல்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அதனால பக்தர் பாடுற, என் நம்பிக்கை உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், உமைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உமைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் தான். நான் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்? கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என் நம்பிக்கையே கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி அந்த 8வது வசனத்துல சொல்லுகிறான். அவன் தண்ணீர்களில் நாட்டப்பட்டது. அதாவது கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவனாய் இருப்பான். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரம் வேறு விடுறவனாய் இருப்பான். வெயில் காலத்திலும் அது வெயில் வந்தும் அதை அறியாதவனா இலை எப்பயுமே பச்சையா இருக்கிறவனா இருப்பான். மழை தாட்சியான வருஷத்திலும், அதாவது மழை குறைவான காலங்களிலும் வருஷங்களிலும் அவனுக்கு வருத்தம் கிடையாது. மழை பெஞ்சாலும் மழை குறைஞ்சாலும் அவனுக்கு ஆசீர்வாத நன்மை வந்தாலும் வரலனாலும் அவனுக்கு கஷ்டம், எந்த பிரச்சனை இல்லை, வருத்தம் இல்லை. ஏன்னா அவன் முழுவதும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். அதனால அவன் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி சங்கீதம் 1ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அவன் என்ன செய்வான்? இலையுதிராத மரத்தை போல அவன் இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறான்? அவர் வார்த்தையை அவன் நம்பி இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் கர்த்தருடைய வேதத்தை மேல பிரியமா இருக்கிறான். அந்த வேதத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்துல அவன் தியானமா இருந்து பாக்கியவானா இருக்கிறான். நீர்க்கால் ஓரம் நடப்படுறான். தன் காலத்துல என்ன செய்யறான்? தன் கனியை தந்துகிட்டே இருப்பான். இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்யற எல்லாமே வாய்க்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை என்று சொன்னா அவர் வாக்குத்தத்தத்தின் மேல, அவர் கொடுத்த வார்த்தையின் மேல எப்பொழுதும் அவன் நம்பிக்கொண்டே இருக்கிறான், நம்பிக்கையா இருக்கிறான். அவன் எப்பொழுதும் கனி கொடுத்து கொண்டே இருப்பான், தப்பாமல் கனி கொடுப்பான். அவன் இலையுதிராத மரம் போல இருப்பான். ஏன் இலையுதிராம இருக்கிறான்னா அவன் இலை ஒரு நாளும் என்ன செய்யாது? பழுத்து போகாது, என்ன செய்யாது? வாடி போகாது, எப்பயும் பச்சையாவே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இலை எப்பயுமே பச்சையா இருக்கும். அப்படி பச்சையா இருக்கிற இலை கீழே உதிருமா? பழுப்பு நிறத்துக்கு மாறி மஞ்சள் வெளியில் மஞ்சள் நிறத்துக்கு மாறினா தான் அது என்ன செய்யுங்க? பழுத்து கீழே விழும். ஆனா இந்த இலை எப்பயுமே பச்சையா இருக்கும். அதனால இந்த இலை உதிரவே உதிராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் வருத்தமின்றி இருப்பான். எல்லாரும் வருத்தப்படுவாங்க, இவனுக்கு வருத்தம் கிடையாது. பஞ்சம் வந்தாலும் வருத்தம் கிடையாது, நெருக்கம் வந்தாலும் வருத்தம் கிடையாது, எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் வருத்தமின்றி அவன் தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமா, சோத்திரம். அப்படி ஒரு மனுஷன், ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் அவனை குறித்து சொல்லியிருக்கிற சாட்சி 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, யாரு? எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் கிடையாது, அவனுக்கு பின்னும் கிடையாது, அவனை போல ஒருவனும் கிடையாது. கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில அவனை போல ஒருவனும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த நம்பிக்கையின் வீரனாய், நம்பிக்கைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த அவர் சோத்திரம் விசுவாச வீரன் மாதிரி இவன் நம்பிக்கையின் வீரனாய் இவன் காணப்பட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அவரை போல வேற யார் அவனுக்கு முன்னாடி பின்னாடி யூத ராஜாக்களை நம்பிக்கை அவனை போல ஒருவனும் நம்பிக்கை உள்ளவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். யாரு? இந்த எசேக்கியா ராஜா.
பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சூழ்நிலையை கவனிச்சு பாருங்க. இப்போ அதே அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 18:17 ஆகிலும் அசிரிய ராஜா லாகீசினிலிருந்து தர்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கியும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்துல அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலக தண்டையிலே நின்று எசேக்கியா ராஜாவை அழைக்கிறாங்க. அங்கிருந்து சத்தமிட்டு அழைக்கிறாங்க. 19 ரப்சாக்கே அவர்களை நோக்கி சொல்றான். யார? இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கும் அரண்மனை விசாரிப்புக்காரன் செப்னாவின் என்னும் சம்பிரதி ஆசாப்பின் குமாரனாக யோவாக் என்னும் கணக்கனும் அவரிடத்திற்கு புறப்பட்டு போனாங்க. அவங்ககிட்ட சொல்றான். ரப்சாக்கே அவர்களை பார்த்து சொல்றான். என்ன சொல்றனா, மகாராஜா உரைக்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பிக்கை இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கேங்கிறான். ஆமி சோத்திரம். அசிரிய ராஜா முழு உலகத்தையும் பிடித்து கொண்டு வருகிறான். அவனுக்கு முன்னாடி எந்த தேசங்களும் நிற்க முடியல. எல்லா தேசங்களும் மண்டி இடுகிறது. எல்லா ராஜாக்களும் நடுங்குகிறாங்க. எல்லா ராஜாக்களும் தோல்வி அடைந்து மண்டி இடுகிறாங்க. சரண்டர் ஆகி விடுகிறாங்க யுத்தம் பண்ணாமலே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரரசன் அவனுடைய தளபதிகளை அனுப்பிவிட்டுருக்கிறான். அந்த தளபதிகளில் ஒருவன் ரப்சாக்கி சொல்றான். அவன் என்ன செய்யறான்? சொல்லும்போது சொல்றான், எந்த நம்பிக்கை வச்சுட்டு ஒரு ராஜா இருக்கிறார்? இன்னும் என் ராஜாவுக்கு கப்பம் கட்டாம, என் பேரரசருக்கு என்ன சார் கப்பம் கட்டாம கீழ்ப்படியாம முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ராஜா எந்த நம்பிக்கை அப்படி சொல்லி கேட்கிறான். யுத்தம் பண்றதுக்கு மந்திர ஆலோசனை வல்லமை ஒன்றென்று சொல்லுகிறாயே அப்படிங்கிற. அப்படி அதை யுத்தத்தில் போய் மந்திர வல்லமை ஒன்றும் கிடையாது. யுத்தத்தில் போய் மந்திர வல்லமை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஜெயிச்சலாம் நீ நினைக்கிறையா? அது வாய்ப்பேச்சே அன்றி வேறொன்று இல்லை, வேற அல்ல அப்படிங்கிறார். நீ என்னை விரோதிக்கும்படிக்கு யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற? முழு உலகத்தையும் பல நூற்றுக்கணக்கான நாடுகளை பிடித்து கொண்டு வருகிறேன். நீ என்ன மந்திர ஆலோசனை எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? என்ன நீ என்ன செய்கிற? விரோதிக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படி சொல்லி இந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லும்படி என்ன செய்யற அப்படின்னா அசீரிய ராஜா தன்னுடைய படைத்தளபதி மூலம் சொல்லி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் சொல்ற, அப்படி நீ இந்த நெறிந்த நாணலா இருக்கிற எகிப்தை நம்புகிறாயோ? ஆமா, எகிப்து வந்து ஒரு நெறிந்த நாணல் மாதிரி இருக்கு. நாணல் மேல நான் ஒருத்தர் சாஞ்சா அது தாங்குமா? அது முறிச்சிரும். அது ஒரு பலன் இல்லை, அதுவே நிக்கிறதுக்கு பலன் இல்லாம இருக்குது. அதன் அந்த எகிப்தை நம்பிக்கிட்டு இருக்கிறையா? அசிரிய ராஜா வந்தா எகிப்தோடு கூட கைகோர்த்து கொண்டு நாம ஜெயிச்சிடலாம், வெற்றி பெறலாம் நினைக்கிறியா? அவர் ஒரு நாணல் மாதிரி, அவனே நெறிந்த நாணல். அவன் உடைந்து போனவனை போல காணப்படுகிறான். நெறிந்ததுன்னா உடைஞ்சு போன நாணல் கோல் மாதிரி குச்சி மாதிரி இருக்கிறான். அவனைய நம்புற, அவனை நம்பினா உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போகும். அதன் மேல ஒருவன் சாஞ்சா என்ன ஆகும்னா அவன் கையில பட்டு உருவி பெயரும் நாங்கள் சொல்றான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கு இப்படியேதான் இருப்பான். முறிஞ்சு போன நாணல் குச்சி மாதிரி இருப்பான். அவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு, அப்ப அவனை நம்பலனா நீ யாரை நம்புற அப்படின்னு மறுபடியும் கேட்க சொல்லி இருக்கிறான். பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவா எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க தேவனாகிய கர்த்தரை நாங்க என்ன செய்யறோம் நம்பி இருக்கிறோம் சொல்லிட்டு இங்க தேவாலயத்தில் இருக்கிற பலிபீடத்தையும் இந்த தேவாலயத்தையும் நீங்க நம்பி பணிந்துகிட்டு இருக்கிறீங்களா? இது மாதிரி எத்தனையோ பலிபீடம் இருந்துச்சு. ஆமா, 10 கோத்திரங்கள் இருந்ததுலயும் பலிபீடம் இருந்துச்சு. இப்போ இந்த யூதேயாவிலும் நிறைய பலிபீடங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் யாரு இடிச்சது சொல்லுங்க? அதெல்லாம் யாரு? யூதேயால இருக்கிற பலிபீடத்தை யாரு இடிச்சது? இந்த எசேக்கியா ராஜா இடிச்சான். பாருங்க, 4வது வசனம் 18:4 அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுசான் என்று பெயரிட்டான். அவன் மேடைகளை அகற்றினான்.
மேடைகள் பலி பீடங்களை, மேடைகளை, நிறைய விக்கிரக தோப்புகளை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சதே இவன் தான். எல்லாம் இது போல இருந்த பலிபீடங்களையும் விக்கிர தோப்புகளையும் மேடைகளையும் உடைச்செறிஞ்சவன், இதை ஒன்றை மட்டும் கும்பிடுங்க, இதை தேவாலயத்தில் இருக்கிற மட்டும் வணங்குங்க, கர்த்தர் நமக்கு துணை செய்வார்னு சொல்றானே. ஒரு பக்கம் இடிச்சிருக்கிறான், ஒன்ன இதை மட்டும் நம்ப சொல்றானே, அதை நம்பிக்கிட்டு கர்த்தர் காப்பாற்றுவார் நினைக்கிறியா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருந்து சொல்லாத அப்படிங்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் ஜனங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி கர்த்தர் காப்பாற்றுவாரு? இந்த எருசலேமை மட்டும் காப்பாற்றுவாரா? இது சுற்றில் இருக்கிற எல்லா இடத்தையும் கர்த்தர் காப்பாத்தலையே, இதை மட்டும் எப்படி காப்பாற்றுவ நம்புறீங்க? எசேக்கியா ராஜா பேச்சை இன்னும் கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கு சத்தம் போடுகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்க 25வது வசனத்தில், இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோன்னா, நான் சும்மா வரல, நானும் என் மிலிட்ரி, என் ராணுவம் எல்லாம் சும்மா வரல. யாரு சொல்லித்தான் வந்திருக்கிறோமா? கர்த்தருடைய கட்டளை. யெகோவா தேவனே அசிரிய ராஜாகிய என்ன கொண்டு என்ன செஞ்சுக்கிறாரு? அழிக்க சொல்லித்தான் என்னை இங்க அனுப்பியிருக்கிறேன், என் படைகளை அனுப்பிவிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறான். கர்த்தரே தன்னுடைய பட்டணத்தை அழிக்கும்படிக்கு, தன்னுடைய ராஜாக்களை அழிக்கும்படிக்கு என்ன செய்தார்? அனுப்பி விட்டார் என்று சொல்லி, அதனால நான் சும்மா வரல, கர்த்தர் அனுப்பிவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் தான் சொன்னாருங்க, இதை எடுத்துக்கொள்ளும்படி, இதை இப்படி பண்ணும்படி, அப்படி பண்ணி கர்த்தர் சொன்னார். நம்ம கிட்ட வந்து நிறைய நேரத்திலும் பிசாசானவன் எதிராக ஏமாற்றி கொண்டிருக்கலாம். யாரு பேர்ல? கர்த்தர் பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அவன் அசிரிய ராஜா சனகரிப்பு என்ன செய்யறான்? இந்த இடத்தை அழிக்கிறதுக்கு என்னை அனுப்பி விட்டதே கர்த்தர் தான். அவர் தான் கட்டளை கொடுத்தாரு, அவர் தான் இதை எடுத்துக்கிற சொன்னாரு, இந்த இடத்தை பிடிச்சுக்கிற சொன்னாரு. கர்த்தர் கட்டளையில தான் செய்கிறேன், கர்த்தருடைய நாமத்துல தான் செய்கிறேன், அவர் தான் இதுக்கு விரோதமா வர சொன்னாருங்கிறான். நியாயமான காரணத்தை சொல்றாங்க. இந்த ஊழியத்துக்கு விரோதமா கர்த்தர் தான் என்னை எழுப்ப சொன்னாரு, இந்த விசுவாசிகளுக்கு விரோதமா கர்த்தர் தான் என்னை எழுப்ப சொன்னாரு, இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா கர்த்தரே என்னை எழுப்ப சொன்னாரு. சும்மா நான் வந்துட முடியுமா? அவர் கட்டளை கொடுக்காம, அவர் அனுமதி கொடுக்காம நான் எதிராக வந்துட்டேன்னு நினைக்கிறியா? அவருடைய வார்த்தையின்படி தான் நான் வந்திருக்கிறேங்கிறான். நிறைய பேர் இப்படி கொக்கரித்து கொண்டு இருக்கலாம், நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில எதிராக வந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் ஏமாந்து போய் விடாதீங்க. கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லியும் எசேக்கியா ராஜாவோ ஒரு நாளும் நம்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவன் நம்பிக்கையில உறுதியா இருந்தான். அல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில இப்படி சோதனை வந்துச்சு. வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி இவைகள் எல்லாத்தையும் அழித்து போட்டுச்சுன்னு ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான். அப்படி சொன்ன பொழுது நேரடியாவே கர்த்தர் தான் அழிச்சு போட்டார் அப்படின்னு நம்ம சொல்லல, அவன் நம்பல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோபு பக்தன் நம்பல. அதான் ஒரு வேலை கருத்துனா கர்த்தருடைய அக்கினி இறங்கிச்சுக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரே அக்கினி இறக்கி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரான்? அழிச்சு போட்டார். பாருங்க யோபு 1வது அதிகாரம் 16, இவன் பேசிக்கொண்டிருக்கில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேளாட்களையும் சுட்டெரித்து போட்டதுங்கிறான். யாருடைய அக்கினி வந்துச்சுங்களா? தேவனுடைய அக்கினி வந்துருச்சான். தேவனுடைய அக்கினி தான் எல்லாத்தையும் பச்சித்து போட்டுருச்சு, அழிச்சு போட்டுருச்சுன்னு சொல்றாங்க. நிறைய நேரத்தில் தேவனுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி மனிதர்களை பிசாசானவன் எலும்ப செய்வான். அப்படி எலும்ப செய்தால் ஒரு நாள் நீங்க ஏமாந்து விடாதீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அந்த யோபு தான் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அங்கு யோபு பக்தன் சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் என் நம்பிக்கையே வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரம் இல்லை, பாருங்க இந்த 2 ராஜாக்கள்ல எசேக்கியா ராஜாவை எப்படியெல்லாம் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான் என்று பாருங்க. ஆமை சுத்திரம் 29வது வசனம் 30வது வசனம் 2 ராஜாக்கள் 18 29 30 நீங்க வாசி பாருங்க. உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள்,
அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். எசேக்கியா ராஜா கத்தர் பேர்ல கத்தர் நம்புங்க, கத்தர் விடுவிப்பார்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்க எல்லாம் ஏமாந்துடாதீங்க. நிறைய நேரத்தில் சபைகளை அமைச்சர் பிரிக்கும்படி அடிக்கும்படிக்கு பிசாசானவன், நீ ஊழியக்காரனை நம்பாத, அவன் வார்த்தையை நம்பாத, அவன் கத்தர் பேர்ல உங்களை நம்ப பண்ண, ஒரு நாள் நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 30வது வசனம், கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த எசேக்கியா ராஜா சொல்லுவான். ஆனா ஒரு நாளும் அப்படி நடக்க போறதில்லை. பாருங்க, அதுல சொல்றான், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க படுவதில்லைன்னு சொல்லுவான். எசேக்கியா உங்கள் கத்தரை நம்ப பண்ணுவான். அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அவன் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அவனை நம்பி அழிஞ்சு போகாதீங்க. ஏன்னா இதே இஸ்ரவேல் ஜனத்தை, இஸ்ரவேல் பட்டணங்களை இதே ராஜா தான் அழிச்சு போட்டான். இதே உங்களுடைய அமைச்சர் மற்ற கோத்திரத்து ஜனங்களை அழித்து போட்டது இந்த அசீரிய ராஜாவை என்னுடைய ராஜாவை வச்சு தான் அழிச்சு போட்டாரு. அதே ராஜாவை கொண்டுதான் கத்தர் உங்கள் மேல கோபமா இருந்து உங்களே அழிக்க போறாரு. கத்தரை நம்ப பண்ணுவான், நீங்க நம்பாதீங்க. அவனை நம்பி அவன் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லுகிறான். ஆனால் அதெல்லாம் கத்தர் பொய்யாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மந்திர ஆலோசனை கிடையாது, யுத்தத்துக்கு வல்லமை கிடையாதுன்னு சொல்லி அவன் அப்படி எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கை கேவலமாய் அவன் பேசின பொழுதும் அவன் தேவனிடத்தில் அழுது கண்ணீர் விட்டு கதறினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் கதறி அவன் செபித்த பொழுது கத்தர் அவனுடைய செபத்தை கேட்டார். அவனின் நம்பிக்கையை கனம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தேவ தூதனை அனுப்பி 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில கொன்று போட்டான் என்று சொல்லி ஆமே 2 ராஜாக்கள் 19:35 சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமை சோதந்த விரோதமா எலுமனை சனகரிப்போம். அவருடைய ஆமை பிள்ளைகளால என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான். அவன் தேசத்துல போய். அல்லேலூயா சொல்லுங்களேன். விரோதமாய் கொக்கரித்தவனும் அழிந்து போனான். அவன் சேனையும் பெரும் சேனை அழிந்து போட்டது. ஆண்டவர் மந்திர ஆலோசனை இல்லாம இருக்கலாம், வல்லமை இல்லாம இருக்கலாம், நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இது மந்திர ஆலோசனை இல்லை, இது கர்த்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கையினால ஆமை கர்த்தர் செய்கிற யுத்தம் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தன்னுடைய தேவ தூதனை அனுப்பி அவர் ஒரே ராத்திரியில கொன்று போட்டு ஆமை சோத்திரம். கர்த்தர் அவன் நம்பிக்கையை கனம் பண்ணினார். நீ இன்னைக்கு வசனத்தின் மேலையும் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நிச்சயமா நான் உனக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணுவேன். பலவீனமான ராஜா, இவன் ஒன்றுமில்லாதவன், அற்பமானவன், முகவரி இல்லாதவனை போல இருந்த இந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து பாபிலோன் தேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு சுத்துறோம் மைலுக்கு மேல இருந்த அவ்வளவு தூரத்தில் இருந்த ராஜாவும் யாரை தேடி வந்தாங்க? அங்க உள்ள அதிகாரிகளும் அங்க உள்ள தலைவர்களும் யாரை தேடி வந்தாங்க? எசேக்கியா ராஜாவை தேடி வந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு ஓரத்துல ஒரு மூலையில இருந்தவனை முழு தேசமும், அது மாத்திரம் முழு உலகத்திலையும் அநேக ராஜாக்களும் அநேக ராஜ்யங்களும் அநேக தேசங்களும் இந்த எசேக்கியா ராஜாவை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேசங்களும் எசேக்கியா ராஜாவை அறிந்து கொள்ளும்படி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, அவன் வியாதிப்பட்டு கேன்சர்ல இருந்தான். அவன் கர்த்தரை முழுவதும் நம்பி அவன் கண்ணீரோடு செபித்தான். அவன் நம்பிக்கை கனப்படுத்தி கர்த்தர் நீ சாக மாட்ட, 15 வருடம் உனக்கு கூட ஆயில கூட்டி தருகிறேன் என்று ஆயுசு நாட்களையும் அவன் நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் கூட்டி தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணினார். ஒரு காலமும் நடக்காத அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்து பேரரசை இந்த எசேக்கியா ராஜா வீழ்த்துறதுக்காக தேவ தூதனை அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமை சுத்திரம். உங்க காரியம் துவக்கம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா மாறுது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாள்ல நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. கர்த்தர் உங்கள் தலையை இந்த நாளிலிருந்து உயர்த்து கனப்படுத்துவார். அடையாளம் இல்லாம, முகவரி இல்லாம, பெரிய பேரோ பின்னணிய பேக்ரவுண்ட் இல்லாம இருந்த அற்பமான எசேக்கியா ராஜாவை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தினார். ஆமை சுத்திரம். நூற்றுக்கணக்கான தேசங்கள் ஆமை சுத்திரம் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆமை கர்த்தர் எசேக்கியா ராஜாவை கனப்படுத்தினார். அவன் நம்பிக்கையை ஆமை கர்த்தர் பார்த்து அவனை கனம் பண்ணினார். ஆமாம், நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஆமென். இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஒருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.